எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம், பெரியவங்களுக்கும் வணக்கம். ஆசீர்வாதத்தால தான் இந்த வீடியோ பண்ண போறோம். நான் கேஆர்எஸ் தாத்தாவோட கொல்லு பேரன், 5th ஜெனரேஷன். என் பேரு சாய் கிருஷ்ணா, 2nd ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன், பெங்களூர். இன்னைக்கு கேஆர்எஸ் தாத்தாவோட 108வது பிறந்த நாள். அவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பொங்கல் வைக்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேட்டுப்பாளையம் போவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறோம். அதாச்சும் பெருசா போறோமேன்னு இருக்கும். அங்க எப்பவும் அங்க இருந்து கிளம்புறப்போ ஒரு டீ குடிக்காம நான் கிளம்ப மாட்டேன். அப்புறம் அங்க பெருசா வீடு இருக்கும். அதுக்குள்ளார ஒரு பெரிய நீளமான ஊஞ்சல் இருக்கும். எனக்கு அந்த ஊஞ்சல் ஆடுறதுனால ரொம்ப பிடிக்கும். லட்சுமி பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு பாட்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கை வரலாறு பத்தி பார்க்கலாம். திரு கேஆர்எஸ் என்று மேட்டுப்பாளையம் கிராமத்தில் பெரும்பாலான மக்களால் அறியப்பட்ட மற்றும் எங்களது சுற்று வட்டார கிராமங்களிலும் கேஆர்எஸ் என்று மிக பலராலும் அறியப்பட்ட திரு கரு சரணமுத்து முதலியார் அவர்களை பற்றிய எனது சிறுவயதில் எனது மனதில் பதிந்த சில நிகழ்வுகளை இப்பொழுது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் பிரேமா பேசுகிறேன். ஐயாவோட 108வது பிறந்த நாள். அவரோட பொண்ணுன்றதே ஒரு பெருமை, சந்தோஷம். ஐயாவை சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். அவர் எங்களுக்காக பண்ணது, செஞ்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம். திரு கரு சரணமுத்து முதலியார் அவர்கள் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா மேட்டுப்பாளையத்தில் கல்விக்காக அரும்பாடுபட்டு அன்றைய முதல்வர் திரு காமராஜரை அழைத்து உயர்நிலை பள்ளியை திறந்து வைத்தவர். மேட்டுப்பாளையம் என்னும் சிறிய கிராமத்தின் வளர்ச்சிக்காக பொது தொண்டாற்றியவர். மேட்டுப்பாளையத்தின் சுற்று வட்டாரத்திலேயே பெண்களுக்கான ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி வரை தனியாக தொடங்க வழிவகை செய்தவர். மேலும் செங்குந்தர் கல்யாண மண்டபம், காவேரி குடிநீர் குழாய்கள் மூலம் கொண்டு வருதல், கழிவுநீர் வடிகால் ஆகியவற்றை செய்தவர். உடைய வாழ்க்கை வரலாறு காண்போம். ஐயா கரு சரணமுத்து முதலியார் அவர்கள் 1913ஆம் ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் நாள் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா ஆங்கியம் என்னும் ஊரில் செங்குந்த கைகோள முதலியார் சமூகத்தில் திரு கருப்பண்ண முதலியார் பழனியம்மாள் தம்பதியருக்கு 6வது முதல் மகனாக பிறந்தார். 5 குழந்தைகளுக்கு பிறகு முதல் மகனாக பிறந்ததில் அன்றைய தினத்தில் அந்த குடும்பத்தில் ஒரே மகிழ்ச்சி. ஐயாவிற்கு உடன் பிறந்தவர்கள் 3 மூத்த சகோதரிகளும் 2 இளைய சகோதரர்களும் ஆவர். திரு சரவணமுத்து முதலியார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை மேட்டுப்பாளையம் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை முடித்துள்ளார். அந்த காலத்தில் அதற்கு மேல் படிப்பதற்கு தொலைதூரம் செல்ல வேண்டும் என்பதனாலும் குடும்ப சூழ்நிலை காரணத்தினாலும் தாத்தியங்கார்பேட்டையில் உள்ள அக்கா அமராவதி அவர்களது கணவர் ஜவுளிக்கடையில் வியாபாரம் பழகி கற்றுக்கொண்டு தனது 17வது வயதில் மேட்டுப்பாளையத்தில் கடை துவங்கினார். தனது பாட்டி அங்கம்மாள் கொடுத்த ரூபாய் 600 தொகையை மூலதனமாகவும் தனது மூத்த அக்கா கன்னியம்மாள் அவர்களது கணவர் பெயர் பி. திருப்பதி முதலியாரில் உள்ள பி.டி. என்ற பெயரை ராசிக்காகவும் சேர்த்து பி.டி.என்.கே.ஆர்.எஸ். என்ற பெயரில் முதல் ஜவுளிக்கடையை துவங்கினார். கரு சரவணமுத்து முதலியார் அவர்கள் தனது 18வது வயதில் தனது அத்தை மகளான திருமதி ஆச்சியம்மாள் அவர்களை 1931இல் மணந்தார். திரு சங்கர் சுப்பையா அவர்கள் 10ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார். 1958ஆம் ஆண்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவம் பயின்றார். உடல்நலக் குறைவு காரணமாக 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அவரது இழப்பு அன்று அவர்களுடைய குடும்பத்திற்கு பேரிழப்பாக இருந்தது.
1955 மேட்டுப்பாளையத்தில் உயர்நிலைப் பள்ளியை அன்றைய முதலமைச்சர் திரு காமராஜரை அழைத்து திறந்து வைத்தார். பள்ளி கட்டிடப் பணிகளுக்கு நன்கொடையாக தனது சொந்த பணமும் சிலோனில் இருந்து வசூல் செய்து வந்த 75,000 ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார். 1956 மகன் கருணாகரன் 1.5 வயது நிரம்பியிருக்கும் தருவாயில் மனைவி ஆச்சியம்மாள் காலமானார். தனது முதல் மனைவி ஆச்சியம்மாள் இறக்கும்போது அவரின் பிள்ளைகள் சிறு வயதாக இருந்ததனாலும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெரும் பொறுப்பு இருந்ததனாலும் மற்றவர்களின் கட்டாயத்தால் ஆங்கியம் திரு துரைசாமி அவர்களின் மகள் லக்ஷ்மியை 1957 திருமணம் செய்தார். திரு சரவணமுத்து முதலியார் லக்ஷ்மி தம்பதியருக்கு 2 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். 1958 விவசாய மின்சாரம் மேட்டுப்பாளையத்திற்கு கொண்டு வந்துள்ளார். 1958 டால்மியா சிமெண்ட்ஸின் உரிமம் பெற்று விநியோகஸ்தராக இருந்துள்ளார். வணிகத்திற்காக கொழும்புவுக்கு சென்று வந்துள்ளார். அங்கே செட்டித்தெருவில் பிரபாத் ஹால் என்ற கடையை வைத்திருந்துள்ளார். 1962 மகள் பத்மாவதி திருமணத்தின் போது மேட்டுப்பாளையத்தில் உள்ள வீட்டை 2 அடுக்கு வீடாக மாற்றி அமைத்து திருமணத்தையும் கிரகப்பிரவேசத்தையும் ஒன்றாக நடத்தியுள்ளார். 1964 மேட்டுப்பாளையத்தில் பெண்களுக்கான தனி ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி வரை துவங்கியுள்ளார். 1964 தம்பிகளுக்கு திருச்சியிலும் சேலத்திலும் ஜவுளிக்கடை, எலக்ட்ரிக்கல்ஸ், மருந்து கடை அமைத்து கொடுத்துள்ளார். மேட்டுப்பாளையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், செங்குந்தர் கல்யாண மண்டபம் கட்ட மெட்ராஸிலிருந்து அரசுரிமை பெற்று கட்டியுள்ளார். ஆன்மீக நாட்டம். பெருமாள் கோயிலில் வார வழிபாட்டில் கலந்து கொள்வார். குற்றாலம் சென்று மௌன விரதம் இருந்துள்ளார். தினமும் இரவில் ராமகிருஷ்ண விஜயம் படிப்பார். திருப்பராத்துறை சென்று தியான கூட்டங்களில் கலந்து கொள்வார். மேட்டுப்பாளையம், அலகாபுரி, சேலம், மேட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தோட்டங்களிலிருந்து வரும் முதற் நெற்பயிர்களை மேட்டுப்பாளையம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு கொடுத்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேட்டுப்பாளையம் அலகாபுரி தோட்டத்தில் விநாயகர் சிலை அமைந்துள்ளது. அதற்கு பொங்கல் தினத்தன்று குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து சென்று பொங்கல் வைத்து வந்துள்ளார். அதனை இன்று வரை அனைவரும் கடைபிடித்து வருகின்றனர். வீட்டில் எப்பொழுதும் 20 முதல் 30 கறவை மாடுகள் இருந்துள்ளது. அதில் இருந்து வரும் சாணத்தை வைத்து இயற்கை எரிவாயு அமைத்து சமையல் பயன்பாட்டிற்கு உபயோகித்து வந்துள்ளார். இத்தகைய பெரும் தொண்டாற்றிய ஐயா திரு சரவணமுத்து முதலியார் அவர்கள் 1990 டிசம்பர் மாதம் 9 தனது 77வது வயதில் இயற்கை எய்தினார். அன்று மேட்டுப்பாளையத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு மாணவ மாணவியர் ஐயா அவர்களை வணங்கி சென்றனர். எனது பெயர் பாலசுப்ரமணியன். எனது குடும்பமும் திரு சரவணமுத்து குடும்பமும் அடுத்தடுத்த குடும்பங்கள். எனவே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு விதமான பிரமிப்பை ஊட்டக்கூடிய ஒன்று தான். அவர் ஒரு சிறந்த அத்தியாயம். அவருடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அவரது வாழ்க்கை பூர்வீகம் ஆங்கியம் என்ற கிராமம். அங்கிருந்து இங்கில் வந்து செட்டில் ஆனவர்கள். அவரது குடும்பம் எப்பொழுதும் விருந்தினர்கள் கூட்டமாகவே இருக்கும். அதை நான் கண்டு மிகவும் வியப்படைந்திருக்கிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் அவரது குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய, உறவுகளை உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பான குடும்பம் திரு சரவணமுத்து முதலியார் அவர்களது குடும்பம். எனது சிறு வயதில் நான் பார்த்து மிக மிக வியந்திருக்கிறேன் அவங்களது உறவினர்கள் வருகை. அது மட்டுமல்ல, அவரது சகோதரர்கள் அவருடைய ஒற்றுமை பண்பாடு, பண்பாங்கு,
மற்றவர்களை பார்த்து வியந்திருக்கிறேன். அவருடைய சகோதரர் என்று குறிப்பாக சொன்னால் திரு ராமச்சந்திரன் அவர்கள் முதலியார் அவர்கள், திரு தங்கவேல் முதலியார் அவர்கள் இருவருமே வணிகத்தில் நன்றாக வணிகம் செய்தவர்கள். திரு ராமச்சந்திரன் அவர்கள் சேலத்தில் வணிகம் செய்தவர், ஜவுளி வியாபாரம். திரு தங்கவேல் அவர்கள் திருச்சியில் ராஜேந்திரா மெடிக்கல்ஸ், ராஜேந்திரா எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற கடையை நடத்தி வந்தவர்கள். மிகப்பெரிய பண்பாளர்கள். அவர்களோடு பழகும் என்னுடைய கல்லூரி பருவம் இது எனக்கு மிக மிக உதவியாக இருந்த பருவம். வருகிறவருக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய மனப்பாங்கு உள்ளவர்கள். மற்றபடி அவரது மனைவி என்று மூத்த மனைவி ஆச்சியம்மாள் அவர்கள், அவர்களது முகம் எனக்கு இன்றும் சரியாக ஞாபகம் இல்லை. புகை வடிவ ஓவியம் போன்று இன்று மட்டும் இருக்கிறது. ஆனால் அந்த அந்த மனதில் பதிந்த அந்த உருவம் சில நேரங்களில் அவரது பேத்தி சாந்தி மூலமாக நான் பார்க்கும் பொழுது அந்த நினைவு எனக்கு வரும். அந்த ஆச்சியம்மாளின் நினைவு, அவரது பேத்தி சென்னை பேத்தி சாந்தி பார்க்கும் பொழுது அந்த நினைவு எனக்கு அடிக்கடி வரும். அந்த அளவுக்கு மனதில் பதிந்த அந்த தாய். அவர்களுக்கு குழந்தைகள், மகன்கள் அனைவரும் நல்ல பண்பாளர்கள். மூத்த மருமகன் பிடி கோவிந்தராஜ் அவர்கள் சிறந்த ஒரு பண்பாளர். அவர்களிடம் எனக்கு நிறைய பழகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய கல்லூரி படிப்பிற்கு ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் மிகப்பெரிய உதவி செய்தவர். அதை என்று என்னால் மறக்க முடியாது. அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தபடியாக சென்னையில் செட்டிலான திரு சுப்பிரமணியம் அவர்கள், அவர் வீட்டுக்கு வருபவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர். மேட்டுப்பாளையத்திலிருந்து சென்னை சென்றால் அங்கே சுப்பிரமணியம் பத்மாவதியை பார்க்காமல் யாரும் போவதில்லை. அப்பொழுது அவர்கள் நம்மிடம் நமது உறவுகளை பற்றி விசாரிக்கும் மனப்பூர்வமான அந்த விசாரிப்பு, அந்த மனப்பூர்வமான பாங்கு இன்றும் நம்மளை நெகிழ வைக்கும். அந்த அளவுக்கு உறவுகளினுடைய ஒரு விவரங்களை தெரிந்து கொள்வதில் மிக மிக ஒரு அக்கறை கொண்ட அவர்கள். மிக நல்ல பெண்மணி. அடுத்தபடியாக அவரது மகன்கள் எல்லோருமே நல்லவர்கள். அடுத்தது அவரது இரண்டாவது அந்த மூத்த மனைவிக்கு சங்கர சுப்பையா என்று ஒரு மகன் இருந்தார். சிறு வயதிலேயே அவர் இறந்துவிட்டார். எங்களது ஊரில் முதலாக எம்பிபிஎஸ் படிக்க சென்னை சென்றவர் அவர்தான் என்று நான் நினைக்கிறேன். மிக நல்ல பண்பாளர். எனக்கு இன்னும் சிறு வயது, எனக்கு 10 வயது கூட இருக்காது. அவர் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம உறவினர்களோடு அவர் கலந்து உரையாடுவது, எங்களது குடும்பத்து உறுப்பினர்களோடும் கடந்து பேசி சிறு வயதிலே நல்ல பேச்சு அந்த இருந்ததெல்லாம் நினைவு பார்க்கும் பொழுது மிக நல்ல பண்பாளர். அவருடைய இறப்பு உண்மையிலேயே மிகவும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அது மட்டுமல்ல, எங்களது ஊருக்கு ஒன்று ஊர் பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விட்டார்கள். எங்கள் ஊரே அன்று துயரத்தில் ஆழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பாளராக திரு சங்கர சுப்பையா அவர்கள் இருந்தார்கள். அடுத்தபடியாக மற்றவர்கள் அனைவருமே, அவரது கருணாகரன் சரி, பாஸ்கர், ராஜா, கண்ணன் மற்றும் பெண் குழந்தைகள் எல்லாருமே வாஞ்சியாக நம்மளை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் நலம் விசாரிக்கக்கூடிய நல்ல பண்பாளர்கள். அடுத்தபடியாக அவரது பொது வாழ்க்கை, அவர் வணிகம் என்று எடுத்துக்கொண்டால் அவர் இலங்கை வரை சென்று வணிகம் செய்தவர். அந்த காலத்தில் இலங்கை சென்று வணிகம் செய்பவர்கள் இருந்தார்கள். இருந்தால் இவர் இலங்கை வரை சென்று வணிகம் செய்தவர். இலங்கையில் சிறந்த நண்பர்களையும் இவர் வைத்து கொண்டவர். எனக்கு நன்றாக தெரியும். இலங்கையிலிருந்து சில நண்பர்கள் இவர் வீட்டுக்கு வந்து செல்வார்கள். அது சின்ன வயதில் நான் பார்த்து பிரமித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வணிகம். உள்ளூரிலும் ஜவுளிக்கடை, பெயர் சொல்லக்கூடிய ஜவுளிக்கடை, 2-3 கடைகள். அதில் இது முக்கியமான ஒன்று. தீபாவளி என்றால் இந்த கடைகளுக்கு கூட்டம் அதிகம் வரும். அன்றெல்லாம் தீபாவளிக்குத்தான் எல்லோரும் அதிகமாக வில்லேஜில் கடைக்கு செல்வார், ஜவுளி கடை செல்வார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு வணிகம். அப்படிப்பட்ட திரு சரணமுத்து முதலியார் அவர்கள் பொது தொண்டிலும் செலைத்தவர் அல்ல. பொது தொண்டு என்று சொல்லும் பொழுது ஒரு முறை பஞ்சாயத்து போர்டு வார்டு மெம்பராக நின்றார். அப்பொழுது நமது உறவினர்களே ஒருவர் அவருக்கு எதிராக போட்டியிட வைத்து விட்டார்கள். அப்பொழுது மிகவும் சங்கடமாகத்தான் இருந்தது.
இருந்தாலும் அந்த உறவினரை இவர் ஜெயித்து விட்டார். அந்த உறவினரை பின்னாடி இவரிடம் வந்து நான் செய்தது தவறு என்று கேட்டுக்கொண்டதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு சிறந்த பண்பாளர். அவர் வார்டு மெம்பராக இருந்த காலகட்டத்தில் எங்களது வார்டுகளுக்கு சில நன்மைகள், சில தேவையானகள், குறிப்பாக சொல்லப்போனால் கழிவுநீர் சாக்கடைகள் இதெல்லாம் வருவதற்கு அந்த காலத்திலேயே ஏற்பாடு செய்தவர். அப்புறம் அவருடைய கல்வித்தொண்டு என்று முக்கியமான சொல்லும் பொழுது எங்களது உயர்நிலைப்பள்ளி மேட்டுப்பாளையத்தில் உயர்நிலைப்பள்ளி வருவதற்கு மிக மிக பெரிய காரணமாக இருந்தவர். இவரோடு சேர்ந்து பல நிலக்கலார்கள் எங்களது ஊரில் உண்டு. எங்களது பக்கத்து கிராமத்தில் சரி, எங்கள் ஊரில் சரி, பல பேர் நிலங்களையும் பணங்களையும் தானமாக கொடுத்து கல்வி ஒரு உயர்நிலைப்பள்ளி அமைப்பதற்கு மிகப்பெரிய உதவி செய்தவர்கள். அப்படிப்பட்ட கல்லூரி கட்டுவதற்கு கட்டிட கமிட்டி மெம்பராக இருந்து மிகச்சிறந்த வகையில் நல்ல கட்டிடங்கள் அமைத்து கொடுத்தவர்கள். அதில் முக்கியமானவர் ஒன்று, அந்த கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு அன்றைய முதல்வர் கல்வி கண் திறந்த திரு காமராஜர் அவர்களை அழைத்து வந்து அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள். அந்த காட்சி இன்றும் என் மனதில், எனது சிறு வயதாக இருந்தாலும் சரி, எனக்கு 10 வயது கூட நிரம்பியிருக்காது என்று நினைக்கிறேன், அந்த காட்சி இன்றும் என் மனதில் நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பொது தொண்டு. அது மட்டுமல்ல, படிக்க இயலாத சில மாணாக்கர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய உதவி செய்திருக்காள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். செங்குந்தமுத்திரன் என்று இதழ் வரும், அவருக்கு தான் வரும். அதில் சில மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையான செய்திகளையும் கொடுத்து உதவி செய்தவர். இது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்புறம் அடுத்தபடியாக அவர் என்னுடைய ஆன்மீக தொண்டு. அப்பொழுது எங்களது ஊரில் அத்தாரி செங்கமலை முதலியார் என்பவர் மிகவும் ஆன்மீகவாதி. அவர் வாரம் பள்ளி சிறுவர்களை அழைத்து வார வழிபாடு மன்றம் என்று அமைத்து அங்குள்ள பெருமாள் கோயிலில் வார வழிபாடு, பஜனை பாடல்கள், பக்தி பாடல்கள் பாட வைத்து அந்த சிறுவர்களுக்கு சர்க்கரை கடலை கொடுத்து அவர்களை அனுசரிப்பார். அந்த வகையில் அவரது மகன்களும் அதை செய்தார்கள். திரு அருணாச்சலம் என்பவர்கள் அந்த ஆசிரியராக இருந்து அவரும் செய்தார்கள். அந்த வார வழிபாட்டிற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர். மற்றபடி அதுக்கு நிறைய உதவி செய்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக ஆன்மீக சொற்பொழிவுகளையும் நிறைய ஏற்பாடு செய்திருக்கிறார். காமாட்சி அம்மன் கோயில் திடலில் நிறைய சொற்பொழிவுகள் நடந்ததுண்டு. எனது சிறு வயது இருந்தாலும் அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் நன்ற ஒரு பொதுநலவாதி, ஆன்மீகவாதி, பொது தொண்டு செய்தவர். இவர் ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் என்றே கருதுகிறேன். அவரை என்னை பொறுத்தவரையில் அவரது வாழ்க்கை முறையில் அந்த அத்தியாயத்தை நான் எட்ட நின்று படித்தவன். எப்படி என்றால், மகாபாரதத்தில் வரும் ஏகலவன் போன்று அவரது வாழ்க்கையை நான் தூர நின்றே படித்தவன். அவரது வாழ்க்கை மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கூட இப்படி ஒரு அடித்தளமாக அமைந்தது என்பது சொல்வதில் மிக இல்லை. மிக நன்றாக அடுத்தவர்கள் முன்னேற்றத்திற்கு அவருடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு ஒரு ஒரு அடிப்படையாக அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த பெருந்தகையை பற்றிய நினைவுகளை இன்னும் எவ்வளோ சொல்லப்போனால் இந்த கால சுருக்கத்தின் பொருட்டு இத்துடன் சில விஷயங்களோடு முடித்துக்கொள்கிறேன். அந்த பெருந்தகை உடைய நினைவுகளை, அவருடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவர் பற்றிய பதிந்த நினைவுகளை இப்பொழுது பதிவு செய்வதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைக்கிறேன். நாங்களாம் சின்னதாக கூட படிக்கிறதுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து வரிவிழான்னு தான் கூப்பிட்டுட்டே வருவார். எல்லோரும் ஏஞ்சிருவோம், மூளைக்கு மூளை ஒவ்வொருத்தராக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். எங்களை ஐயா அடிக்கடி ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். தோட்டத்துக்கு போவோம், சண்டையானா வண்டியில் தோட்டத்துக்கு போவோம், கொல்லிமலை போயிருக்கோம், டூருக்கு போயிருக்கோம் நிறையா. அந்த மாதிரிலாம் நிறைய இன்றைக்கி போகிற இந்த டூரை விட நான் அன்னைக்கு போன டூர் தான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அது மாதிரி டூரெல்லாம் இனிமேல் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கொல்லிமலை போகிறப்போ அந்த வண்டியில் போகிறது, அந்த தண்ணியில் விளையாண்டதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அடிக்கடி ஐயா கூட நான் ஊருக்கும் போயிருக்கேன். நான் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா முதலாளி எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நாமக்கல் போகிற வரைக்கும் சீட் ஒரு நாமக்கல் பஸ்ஸெல்லாம் சீட் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அந்த காலையில் வேலையெல்லாம்.
அப்போது சிலர் சீட்டே கொடுப்பாங்க, நீங்கள் உட்காந்தீங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஐயா கடையிலேருந்து வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வர்றது ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அவரை சுற்றி பின்னாடி வரவங்க இதெல்லாம் பார்க்குறப்போ இன்னைக்கு நினைக்கிறப்போ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மாதிரி கம்பீரமாக அந்த பிக்சரில் பார்த்த அந்த அனுபவம் இன்னைக்கு நினச்சி பார்க்க தோணுது. அந்த மாதிரி வந்தார். பெங்களூர் வந்து மைசூருக்குலாம் நான் ஐயா கூட தான் மொதல் போனேன். நான் ஐயா அம்மா கூட தான் நான் போயிருந்தேன். பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்காக குழந்தைங்களுக்காக சாப்பாடு வாங்க வருவாங்க. அவங்களுக்கு போட்டுட்டு வா அப்படிம்பாரு. சாப்பாடு ஐயா போட்டுட்டு இருந்தவரை அவங்க இந்த நிற்கிறாங்க, போய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்துடு அப்படிம்பாரு. அந்த இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு அதனோட அனுபவம்லாம் இன்றைக்கி எனக்கு கிடைக்கும். யாருக்குன்னா சாப்பாடு போடுறதுன்றது, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா சாப்பாடு போடுறதுலாம் அன்னைக்கு ஐயா சொன்ன வார்த்தைங்க தான். வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இப்போ எனக்கு இருக்குது. அந்த சாப்பாடுன்றது அவ்வளோ ஒரு அடுத்தவங்களுக்கு செய்யணும் நம்ம அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி எனக்கு கிடைக்கிது. அத்தை எப்படின்னு தினம் வீட்டுக்கு வருவாங்க. வரப்பெல்லாம் ஐயா உட்காந்துருப்பார். அத்தை அந்த திண்ணையில் அப்படியே பக்கத்தில் தான் நிற்பாங்களே வெளியே உட்காரவே மாட்டாங்க. தம்பி 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 தான் பேசிகிட்டே இருப்பாங்க. உட்காந்து தம்பிகிட்ட பேசுவோம் அப்படின்றது இல்லை, அந்த நின்ன வாக்குலேயே தான் எங்கள் அத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மரியாதையெல்லாம் நாமெல்லாம் யார்கிட்டையுமே பார்க்கவே முடியாது. அவ்வளோ பாசமாக இருந்தாங்க அக்காவும் தம்பியும். அந்த இது எனக்கு இன்றைக்கி இருக்குது. என் தம்பி அண்ணன் அவங்ககிட்டலாம் எவ்வளோ பாசம் இருக்குது. அதை பார்த்து இன்றைக்கி நான் அதை அனுபவமாக கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அத்தை எப்படி எங்கள் அப்பாட்ட எங்கள் ஐயாட்ட இருந்தாங்களோ அந்த இது எனக்கு இன்றைக்கி என் தம்பி, என் அண்ணன், என் தங்க, என் அக்கா அப்படின்ற அந்த பாசம் நிறையா இருக்குது எனக்கெல்லாம். இனிமேல் வந்து எல்லாரும் எனக்கு வேணும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது எனக்கு. ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டேன். நான் படிக்கிறதா அவ்வளோதான். ஐயா எப்போவுமே நைட்டு பார்த்திங்கன்னா படிச்சுட்டு தான் தூங்குவார். அதே மாதிரி நான் என்ன புக்கு கிடைச்சாலும் சரி எல்லா புக்குங்களுமே படிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் ஒவ்வொன்றையும் நான் நினச்சி தான் பார்த்துக்க முடியும். கடைசியில் அவர் என்னால் அவர் முகத்தை பார்க்க முடியாத ஒரு அனுபவம் தான் எனக்கு. சொல்ல முடியாத ஒரு துக்கம், ஒரு கஷ்டம். பார்க்க முடியலன்ற ஒரு எண்ணம் இன்னும் எனக்கு இருந்துகிட்டு தான். எவ்வளோ பேர் பார்த்தாங்க, வந்து பார்த்தாங்க, நமக்கு பார்க்க கொடுத்து வைக்கலன்ற ஒரு ஆதங்கம் இன்னும் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை என்னால் மறக்கவே முடியாது. என் காலத்துக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா அதுதான். அனைவருக்கும் வணக்கம். கேஆர்எஸ் பாட்டனாரின் முதல் கொள்ளு பேரன் என்ற பெருமையை பெறுகிறேன். முத்துக்குமார சுவாமி சதாசிவம். நான் அவரை கண்டது சிறு வயதில் பள்ளி விடுமுறை நாட்களில் மேட்டுப்பாளையம் செல்லும் பொழுதுதான். கடைக்கு போனால் ராமு டெய்லரை விட்டு ஒரு பொரிக்கடலை இல்லை பட்டாணி அந்த மாதிரி வாங்கி வர சொல்லி சாப்பிட சொல்லுவார். டிஃபன் சாப்பிட்டாயா என்று கேட்பார். ரொம்ப மெல்லிய குரல், சிறிய உருவம், மிகப்பெரிய ஆளுமை. எந்த ஒரு எலக்ட்ரானிக் நெட்வொர்க் எதுவும் இல்லாமல் ஒரு லேண்ட்லைன், தபால் தந்தி மற்றும் நேரடியாக ஆள் அனுப்பும் முறை, இதை மட்டுமே வைத்துக்கொண்டு தனது வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு சென்றவர். இந்தியா மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா, அந்த காலத்தில் சிலோன், பர்மா என்று வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு நடத்தி கோலோச்சியவர். மெல்லிதான குரல், அவரை பேசும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய அளவில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தார் என்று. அந்த ஆளுமை ஆச்சரியத்தை அளிக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. அவருடைய பேரன் என்ற பெருமை எனக்கு, கொள்ளு பேரன் என்ற பெருமை எனக்கு அதிகமாகவே உண்டு. அவருடைய ரத்தம் தானோ என்னவோ எனக்கு வியாபாரத்தில் நாட்டம் அதிகமாகியது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் இட வேண்டும் என்பதற்காக இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி. தாத்தாவுக்கு நமஸ்காரங்கள். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட வரலாறு, புராண வரலாறு, அதை பற்றி பார்க்கலாம். வரலாறு என்னென்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. நம்மளை வந்து செங்குந்த முதலியார், கைகோலர் அப்படின்னு 2 விதமாக அழைப்பாங்க. செங்குந்தர்னா என்னென்னா கூர்மையான வேல், குந்தம்னா வேல்.
இதை வச்சிருக்கிறதுனால தான் நம்ம வந்து செங்குந்த முதலியார் அப்படின்னா, முதலியார்ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பட்டம். ஏன்னா எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கும். மெயினாக அரசரோட தளபதிகளாக இருக்கும் படைகளில். அதனால முதலியார்ன்றது நம்மளுக்கு கொடுத்த பட்டம். செங்குந்தம் கைக்கோளாறுன்றது நம்மளோட கம்யூனிட்டி, நம்மளோட இனம். கைக்கோளாறுனா வலிமையான கரங்களை உடையவங்க, அதுதான் அதுக்கு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி வலிமையான கரங்கள் செங்கோல் ஏந்தி நீதி சொன்னதுனால நம்ம பல ஊரில் பல கிராமங்களில் நாட்டாமையாகவும் இருந்திருக்கிறோம். இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை கட்டிய குல அப்படி வம்சம்னு கூட சொல்லுவாங்க. இது தமிழ்லேயே பழமையான நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் நம்மளை காருகர், அப்புறம் தத்துவர், அப்புறம் சேனை தலைவர், மாவீரன், இந்த மாதிரி பெயர்களால் சிலப்பதிகாரத்தில் நம்மளை பற்றியான வரலாறுகள். சூரசம்ஹாரம் பண்ணும்போது முருகன் வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்கிறதுக்காக போரிட்ட போது முருகனோட அம்மா பார்வதி காலில் இருந்த சலங்கையில் இருந்த 9 நவரத்தினங்கள் தான் படை வீரர்களாக சிவபெருமான் அருளிச்சார். அந்த 9 வீரர்களில் ஒருத்தர் தான் வீரபாகு. அவர் தான் நம்மளோட குலத்தோன்றர். அப்படி இந்த மாதிரி போர்கள் எல்லாம் முடிஞ்சு இருந்தப்போ நம்மளோட இனத்தவர்கள் சிவபெருமான் போய் வழியிட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும், அதாவது யாரையும் துன்புறுத்தாமல், போரிடாமல், வதம் செய்யாமல் இந்த மாதிரி இருக்கணும்னு தான் நம்மளுக்கு வந்து நெசவு செய்கிற தொழிலை வந்து சிவபெருமான் அர்ப்பணித்தார். அதுக்கப்புறம் செங்குந்த முதலியாரோட குழல் தொழிலாக நெசவு செய்கிறது வந்து முறையாக வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த இனம் வந்து தமிழ்நாடு தவிர மற்ற நம்மளை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லேயும் நம்மளை படர்ந்துருக்கோம். ஆந்திராவில் நம்மளை கைக்கோளர்னு கூப்பிடுவாங்க. கேரளா முதலி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குஜராத்தில் முதலியார்ன்ற மாதிரி நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளோட குலக்கடவுள் வந்து முருகப்பெருமான். நம்ம சமூகத்தில் பிறந்த கடவுள் வந்து காளகஸ்தி, ஞான பூங்கோதை அம்மன். நம்மளோட குலக்குடி நடுவில் வேல், ரைட் சைடில் சேவல், லெஃப்ட் சைடில் வந்து புலி. நம்மளோட வழிபாட்டு முறை வந்து சிவபூஜை. நம்மளோட பூர்வீகம் வந்து காஞ்சிபுரம். இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் வந்து இது கிடைச்ச தகவல். பல குழுக்கள்ல இருந்து பல பேர்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைச்ச தகவல் இது. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் தகவல் தெரிஞ்சிருக்கா இதை தெரியப்படுத்துங்க. அது அடுத்த பகுதியில் நம்ம எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். கேஆர்எஸ் தாத்தாவோட வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டீங்க. இப்போ பார்ட் 1 போட்டிருக்கோம், பார்ட் 2 இது. பார்ட் 1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம், பார்க்காத பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, மெயினா ஷேர் பண்ணுங்க.